ஏப்பா வாக்கிங் போகிறதா இருந்தால் வெளியில் போனோம், வீட்டுக்குள்ளே எட்டு போட்டுட்டு இருக்க. இந்தாங்க. ஏண்டி இவருக்கு என்னாச்சு? நீங்களே வெளியே போய் பாருங்க. வெளியே போய் பார்க்குறதா? ஏன்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை உன்ட்ட சைக்கிள் கேட்டிருப்பேன், எனக்கு ஒரு பொம்மை சைக்கிளாச்சும் வாங்கி கொடுத்தியா? என் பேரன் தாத்தா நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த சைக்கிள் வாங்கி தரேன்னு கேட்டான். சொன்ன மாதிரியே நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான். அதனால வாங்கி கொடுத்துருக்கேன். நீ 8வது ஃபெயில்டா. ஐ சைக்கிள். வா தாத்தா ஓட்டலாம். ஐயா இங்கே வா. மெதுவாக ஏறி உட்காரு. பெடலில் கால் வை. அப்படி மெதுவாக ஓட்டு. பயமா இருக்கு தாத்தா. அதான் நான் இருக்கல, ஓட்டியா? ஐயா பிரேக்கை பிடிச்சி சைக்கிள் நிப்பாட்டு. ஐயோ தாத்தா பிரேக் எங்கன்னு தெரியலையே தாத்தா. ஐயோ அம்மா. மாமா இப்போ ஹிந்தி உன்னை யாருப்பா படிக்கிற சொன்னா? ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். நிற்கவே முடியல, முதுகு ரொம்ப வலிக்குது. சரி இரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். நிச்சயமா போய் தருண் ஃபோன் போடு. ஹலோ தருணே, தாத்தா மாடி பிள்ளைந்து கீழே விழுந்துட்டாடா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, நான் கேஎம்சிக்கு ஆஸ்பத்திரி போறோம், நீ அங்கே வந்துரு. சரி நான் வரேன், இரு. தாத்தா எங்க தாத்தா போற? எங்கேயும் இல்லையா, தெருமுக்கில் இருக்கிற மளிகை கடைக்கு தான் போகிறேன். உன்னை பார்த்தா கடைக்கு போற மாதிரி தெரியலையே. இரு நானும் வரேன். ஏன் தாத்தா வீட்டில் இருக்கமா லுங்கியோட தான் இருக்க, வெளியில் வந்தால் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு வரைய? கண்ணு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. நம்மளை ஒருத்தர் முதல்ல எப்போ பார்க்குறாங்களோ அப்போ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு தான் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு இப்படியே இருந்து பழகிடுச்சு கண்ணு. நீயும் இதே மாதிரி நல்ல பேண்ட் ஷர்ட் போடணும் என்ன? சரி தாத்தா. ஹே தருண், என்ன இயர்லி லாக் ஆஃப்னு மெயில் போட்டிருக்க? ஆமாம் கண்ணி, தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அதனால தான் வேகமாக கிளம்புறேன். அண்ட் மார்னிங்கே சொல்லணும்னு நினச்சேன். நைஸ் அவுட்ஃபிட். தேங்க்யூ கண்ணி. யோ கிராண்ட்பா, நீ சொன்னது அப்போ புரியலை, இப்போ தான் எல்லாம் தெரியுது நீ எப்படி பாட்டியை உஷார் பண்ணேன்னு. கீழே விழுந்ததில் அடி ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக நீங்கள் க்யூர் ஆகலை ஐயா. இன்னும் நீங்கள் 3 மாதத்துக்கு பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், சரிங்களா? டாக்டர்மா வண்டி ஓட்டலாங்களா? என்னங்க ஐயா, நீங்கள் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டலாமான்னு கேட்குறீங்க? அவர் அப்படி தான் டாக்டர்மா, நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மெடிசன்லாம் மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. அண்ணா இந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் வேணும். பார்த்துப்பா பைய உட்காருப்பா. பாலமுருகா, அப்பா உனக்கு பாரமாக இருக்குனையா? என்னப்பா சொல்கிற? ஏன் அப்படி பேசுகிற? நீ இப்படி கேட்குறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. பேசான் பாடு. ஏங்க என்னங்க ஆச்சு? எங்கள் அப்பா என்னைய பார்த்து உனக்கு பாரமாக இருக்கானாயான்னு கேட்காருமா. கூனி குறுகி நடக்காருமா. அதை பார்க்கும்போது என் மனசு இவ்வளவு வலிக்குது தெரியுமா?
என்னை படிக்க வைக்க அந்த முதுகுல எத்தனை மூட்டையை தூக்கியிருக்காரு தெரியுமா? அண்ணா ஒரு 1000 ரூபா கிடைக்குமா? என்ன தம்பி 2 மாசம்ல ஒரே நாள் கேட்குறேன்? இந்த வேலை வச்சுக்காத, கிளம்பு. டேய், அங்கே என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பாருங்கடா. அண்ணா கொஞ்சம் வட்டிக்கு பணம் வேணுங்கண்ணா. யார் நீ? இல்லை, முண்டா பண்ணின்னு போட்டுட்டு அழுக்கு சட்டை போட்டுட்டு கேவலமாக வந்து நிற்கிற. ஒரு தகுதி தராதரம் வேணா பணம் கேட்க? போடா அங்கிட்டு. நான் போட்டுற கூட வச்சு மதிப்பிடாதீங்க. பகலில் மூட்டை தூக்குறேன், ராத்திரியான லாரி ஓட்டுறேன். நாங்களும் உழைக்கிற ஆளுக்கு தான். மனுஷங்களை மதிக்க கற்றுக்கோங்க. டேய், யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? போடா அங்கிருந்து. வந்துட்டானுங்க ஒன்றா பணம் வேணும் கிணம் வேணும். நம்ம பரம்பரையில் நம்ம பையன்தான் முதல் பட்டதாரி. என்னையால் அந்த பெருமையை எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியல. மார்க்கெட்டில் அவர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து நான் 8ஆம் கிளாஸோடு என் படிப்பை நிப்பாட்டிட்டேன். படிப்பு வரலன்னு அவர்கிட்ட போய் சொல்லி அவர் கை கோர்த்து நானும் எனக்கு தெரிஞ்ச 4 வேலையெல்லாம் பார்த்து என் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சோம். நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கினேன். இப்போ வரைக்கும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேம்மா. நான் எப்படிம்மா எங்கள் அப்பாவை போய் நான் பாரமாக நினைப்பேன்? சொல்லப்போனால் நான் தான்மா அவருக்கு பாரமாக இருக்கேன். ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படிலாம் நினைக்காதீங்க. அவரை பழைய மாதிரி பார்க்கணுமா? ஃபேன் செட்டை போட்டு டக்கிங் பண்ணி சும்மா டிப் டாப்பா. இப்போ எதுக்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கேன்? ஏன் இப்போ நடந்தா என்ன? தாத்தா போய் ரெடி ஆகிட்டு வா. ஏயா? நம்ம வெளியே போகிறோம். அவரை கூப்பிட்டு எங்கடா போகிறேன்? இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடிய நாளும் இல்லையே. தாத்தா நீ ரெடி ஆகிட்டு வா, நான் சொல்கிறேன். வா தாத்தா ஓட்டலாம். வா தாத்தா ஓட்டலாமா? டேய், அவரே கீழே விழுந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நிற்காரு. அவர் எங்கடா கூப்பிடுத? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்பா இப்படி ரெஸ்ட் எடுப்பா. ஏங்க மாமா 6 மாசமா வீட்லேயே தானே இருக்காரு. வெளியில் அலைஞ்சு தெரிஞ்ச மனுஷன், போட்டுமே. தருணு பாத்துரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். தாத்தா வா உட்காரு, பார்த்து. உட்காண்டியா? ஆன் பண்ணு. மெதுவாக ஆக்சிலேட்டர் கொடு. என்ன தாத்தா பயமா இருக்கியா? அட நான் தான் இருக்கேன்ல, ஓட்டு தாத்தா. ஓட்டு. ஐயோ தாத்தா, பிரேக் எங்கன்னு தெரியலையே. பார்த்து மெதுவா. அடி ஒன்றும் படலையே. எனக்கு ஒன்றும் அடிப்படல, பலூன் தான் உடைஞ்சிச்சு. சரி, வேற பலூன் வாங்கிக்கலாம். ஓட்டு, மறுபடியும் ஓட்டு. தாத்தா நீ கூடவே தாத்தா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேயா. ஓட்டு. தாத்தா நில்லு தாத்தா.
என்னை விட்டு நீ பாட்டுக்கு போயிடாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்கே கிளிக் பண்ணிருங்க.